லலிதாம்பிகை சஹஸ்ரநாமத்தின் 8வது மற்றும் 9வது நாமங்களுக்கான ஆழமான விளக்கத்தை இந்த வீடியோவில் காண்போம். ராகஸ்வரூப பாஷாட்யா குரோதா காராங்குஷோஜ்வலா. இதன் பொருள், பற்று வடிவான பாசக்கயிற்றை ஏந்தியவள், சினம் வடிவான அங்குசத்தால் ஒளிர்பவள். இது அன்னையின் திருக்கரங்களில் உள்ள ஆயுதங்களின் வர்ணனை. இது லலிதா சஹஸ்ரநாமத்தின் 2ஆம் ஸ்லோகத்தின் வரி. அம்பிகை ஏந்தியிருக்கும் 4 ஆயுதங்களில் 2ஐ இந்த வரி விவரிக்கிறது. முதலில் 8வது நாமம் ராகசஸ்வரூப பாஷாட்யா. பற்று அல்லது ஆசையின் சொந்த வடிவமாக விளங்கும் பாசக்கயிற்றை ஏந்தி நிறைந்திருப்பவள் அன்னை. இந்த பாசம் உயிர்களை உலகப் பொருள்களோடும் அனுபவங்களோடும் இணைக்கும் பற்று என்னும் சக்தியின் அடையாளம். அன்னை ஜீவர்களை தன்பால் இழுத்து அணைக்கும் அருள்கயிறு இது. அடுத்து 9வது நாமம் குரோதா காராங்குஷோஜ்வலா. சினம் அல்லது வெறுப்பின் வடிவமாக விளங்கும் அங்குசத்தை ஏந்தி ஒளிர்பவள் அன்னை. யானையை தோட்டியால் அடக்குவது போல வெறுப்பு என்னும் மனவேகத்தை அன்னை கட்டுப்படுத்தி வழிநடத்துகிறாள். இருவகை உணர்ச்சிகளையும் தன் வசப்படுத்தி ஆளும் பேரரசி அவள். பற்றும் வெறுப்பும் நம்மை ஆட்டிப்படைக்கும் சக்திகள். ஆனால் அன்னை லலிதைக்கு அவை ஆயுதங்கள். அவள் கையில் அவை அருளாய் மலர்கின்றன. அந்த திருக்கரங்களை தியானித்து வணங்குவோம். அன்னையின் அருள் நம் வாழ்வின் இருளை நீக்கி ஒளி வீசட்டும். ஓம் சக்தி. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி.